ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு செக்இனில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்கில் ரூம் செலக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த செலக்ஷன் சிஸ்டம், அதாவது நமக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் ரூம்ஸ்லாம் வந்து இருக்குது. இதில் பெஸ்ட்டு ஸ்கில் ரூம்ஸ் லெஜெண்டரி எதுலாம் வந்து போகலான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் ரூம் சிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்லி இருக்கிற எல்லா ஸ்கில் ரூம்ஸுமே வந்து பார்த்தா லெஜெண்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபியூச்சரில் வேறு எதுவும் ஸ்கில் ரூம் வந்து வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் வந்து ஆட் ஆகாது, ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ஸ்கில் ரூம்ஸ் காணும் தெரிஞ்சிங்கன்னா இதான் வந்து பார்த்தோன்னா காரணம், ஓகே? ஸோ பெஸ்ட்டு ஸ்கில்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆர்மர் பிரேக்கில் வந்து பார்த்தோன்னா வேக்யூம் பே வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா விண்ட் எலமெண்டல் ஸ்கில்லும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஆல்மிட்டி பிரேக் வந்து பார்த்தோன்னா தருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஆப்போனட்டுக்கு டேமேஜ் டிபஃப் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். ஸோ இது மூலிமா நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆப்போனட் அட்டாக் பண்ணுறப்ப டேமேஜ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கும். வேக்யூம் பே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ் இருக்காது, பட் சப்போர்ட்டோட வந்து பார்த்தோன்னா தாறுமாறாக பண்ணும். உங்களோட சங்ஜினு வெப்பன் டேமேஜ் பூஸ்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, உங்கள் டீமில் வந்து ஹண்டர்ஸ் இருந்தாலும் அவங்களோட டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டாப் பிளேயர் ஆப்ஷன் நமக்கு வேக்யூம் பே தான். செகண்ட், நமக்கு டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஸ்கில் ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்டல் வெப்பன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தான், பட் நடுவில் வந்து டார்க் எலமெண்டல் பெருசாக வந்து கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் அப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்பலில் டார்க் எலமெண்டல் இருக்கிறதுனால இந்த ஸ்கில் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி நமக்கு தேவை வந்து படும். ஸோ செகண்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸஸ் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இது ரெண்டை நான் மெயினாக எடுத்து வச்சுக்கிற சொல்லுவேன். இதுக்கடுத்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோயிங் வாட்டர் கிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிஎஸ்சிங் டெஸ்ட்டில். இது ஒரு நல்ல டேமேஜ் பேஸ்டு ஸ்கில் ரூம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் பூஸ்ட் வந்து பண்ணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் ஸ்டாம் கிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்டல் ஸ்கில்லும் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டயர் டேமேஜுக்கு வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். கரண்ட்லி நமக்கு பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கில் ரூம்ஸும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் ஸ்டாம் கிக் எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் வாட்டர் கிக் வந்து எடுக்க சொல்லுவேன். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு கொலாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டாம்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கியூடி ஸ்கில். இது வந்து நமக்கு கியூடியில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கிடைக்காது, பட் இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேயராக வந்து பார்த்தா டேமேஜ் வந்து பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி நான் எல்லாரையும் வந்து போட சொல்லிடுவேன். ஸோ நார்மலாக நம்ம ஒரு பாஸ் கூட சண்டை போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினோட வெப்பன் ஸ்கில்ஸும் சரி, ஒரு நார்மல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கூல் டவுன் டைம் முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த இடத்துல தண்டர் ஸ்டாம் போட்டு விட்டிங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில் ரூம்ஸ் டேமேஜ் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு டேகர் டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து சங்ஜினோட அட்டாக் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ளீடி மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பண்ணும். ஸோ ஒரு நல்ல ஸ்கில்லும் இது வந்து பார்த்தோன்னா ஒரு 6 ஆப்ஷனாக வந்து பார்த்தா நீங்கள் கன்சிடர் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாம். இதில் டேக்கட்டாஸில் லைட் எலமெண்டல் இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் நீங்கள் த்ரோ பண்ணுறப்ப தான் டேமேஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணும். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த பக்கம் வந்து போக வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது கேமில், பட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். டேகர் ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ஐஸ் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில் ஒன்று. இதுவுமே டேகர் டாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும், பட் எனக்கு தெரிஞ்சு எப்பிக்கில் வச்சுக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். லெஜெண்டரிக்கு போட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ஓகேவா? ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் ரூன்ஸு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பேஸ் வேணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் ட்ரெஸ்ட்டில் இருக்க 4 ஸ்கில் ரூன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து தரும். பட் ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நமக்கு எந்த எலமெண்ட் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பாக்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சென்டன்ட் ஸ்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிராஸ் ஹேர்ஸ் கரண்ட்லி கேமில் அங்கேயும் யூஸ் பண்ணுறது கிடையாது, பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் தவிர்த்து. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில் ஒன்று. அடுத்து நமக்கு கமாண்ட் ஆஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிபரேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்டர்ஸ்டாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணிடும். ஸோ அந்த தண்டர்ஸ்டாம் ஸ்கில்லை நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து யூஸ் வந்து பண்ணலாம். இந்த ஸ்கில்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் அந்த கண்டென்ட் தான் மெயினாக வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அவசியமாக எடுக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல ஸ்கில் ரூம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ரூம்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கண்டென்ட்டில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சோலோ லெவலிங் ரேஸில். இதை தவிர்த்து வேறு ஸ்கில் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒர்த்து கிடையாது லெஜெண்டரி செலக்ஷன் டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எது மெயினாக தேவைப்படுறதோ அதை எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ஜினோட அல்டிமேட் ஸ்கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரூன் தரதாக வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது எலமெண்டல் ஆட் பண்ணுறதா. ஸோ அதுக்காக உங்களோட ரூன் ஃப்ராக்மெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா புது ஸ்கில்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்கில் ரூன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இது எப்போ எடுத்ததுன்னு தெரியல, நமக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தராங்க 500 டே செலிப்ரேஷனுக்கு. ஸோ இதில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட்டு
லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரீஅவேக்கனிங் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் லெஜெண்டரி எடுத்து வச்சுக்கிற சொல்வேன். கேமில் இருக்க எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஅவேக்கனிங் தேவை வந்து போடணும். ஓகேவா. செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளட்லெஸ்ட் டிஃபென்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ரீஅவேக்கனிங் பிளட்லெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து எடுத்து வச்சுங்க. எந்த ஒரு கண்ட்ரினாலுமே சரி இந்த 2 பிளெஸிங் ஸ்டோன் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவை வந்து போடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிசெப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் கேம் பிளேயர்ஸ் கேமில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் கிளியர் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு யோகர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் ப்ரிசெப்ஷன் நீங்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வரைஸ் வந்து இருக்குது. இது வந்து பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணும். என்னை பொறுத்தளவுக்கு பல்வரைஸை லெஜெண்டரி எடுத்து முடிச்சுட்டு கூட நீங்கள் ஷார்ட் ப்ரிசெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்னஸ் டெக்ஷன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில் ஒன்று ஒரு 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம். ஏன்னா வீக்னஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து அப்ளை வந்து பண்ணும். ஓகேவா. ஸோ இதையும் லெஜெண்டரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டியது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனா ரேம்பேஜ் இருக்குது. பட் இது யூஸ் பண்ண தெரியலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லேயரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா VR1 இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிளெஸிங் ஸ்டோனு இந்த கில்டு பாஸ் கண்டென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டீம் மோடில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு இன்டெலிஜென்ஸில் கொடுத்துருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இன்டெலெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணாது. முக்கியமாக புது பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலெக்ட் பக்கம் வராதிங்க. ஓல்டு பிளேயர்ஸாக இருந்து இதுக்கு முன்னாடி சொல்லி இந்த ஸ்கில் ரூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்ட் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட் பிளெஸிங் ஸ்டோன்ஸு நியூ பிளேயர்ஸ்க்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் வந்து பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபென்சிவ் அதாவது சர்வைவல் பிளெஸிங் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி போட வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கேமில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது டேமேஜ் தான். ஓகேவா. ஸோ இதில் தான் உங்களுக்கு மெயினாக தேவைப்படுற ஸ்கில் ரூன்ஸ் அப்புறம் பிளெஸிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எந்த கண்டென்ட் ப்ளே பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ பட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். பை.